வணக்கம். திட்டி கெட்டாரும் இல்லை, வாழ்த்தி வாழ்ந்தாரும் இல்லை. இதே போலதாங்க நம்மளோட வாழ்க்கையில நம்மள ஒருத்தவங்க திட்டுறாங்க, வாழ்த்துறாங்க அப்படின்றதுனால வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கப்படுறது கிடையாது. நம்ம என்ன முயற்சி செய்யறோம், நம்ம எவ்வளவு உழைப்ப போடுறோம் அப்படின்றதா இது எல்லாமே இருக்கு. இதே மாதிரி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல காலால மிதிப்படுற மண்ணை வச்சுட்டு எப்படி மண்பானையா உருவாக்குறாங்க அப்படின்ற செய்முறையை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க உள்ள போய் பார்க்கலாம். வணக்கம், என் பேர் அருண் பாண்டி, கோவால்வடி பாரப்பட்டில இருந்து பேசுறோம். நாங்கள் ஒரு 50-60 வருஷமாகவே மண்பானை செஞ்சுக்கிட்டு வரோம். எங்கள் அப்பாவும் செய்கிறாரு, எங்கள் அப்பாவுக்கு பின்னாடி இப்போ நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் ஏரியாவில் ஒரு 10 குடும்பம் இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம மக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பானை செய்கிறது சக்கரத்தில் மண் அடித்து செய்கிறது மட்டும்தான் தெரியும். ஆனால் இதில் நிறைய வேலைகள் இருக்குது, அதை ஒவ்வொன்றா பார்ப்போம். முதற்கட்ட வேலையாக குமிச்சு வச்சுருக்க மண்ணை வெட்டி அள்ளி கொண்டு போய் காய போட்டுருவோம். காய போட்டுட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு பெரிய கட்டியாக இருக்காத நம்ம தட்டி விட்டுட்டு திரும்ப அதை நல்லா பறை போட்டுருவோம். பறை போட்டால் காஞ்சிடும் நல்லா. இந்த மாதிரி தான் நிறைய மண்ணை குமிச்சு வச்சுருக்காங்க. இவங்க வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் தூரமாகவே தான் இருக்குது. இந்த மாதிரி மம்பட்டி போட்டு இந்த ஒரு டப்பாவில் அள்ளிக்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளிட்டு போய் அவங்க வேலை பார்க்குற இடத்துல கொட்டுறாங்க. இதை கொட்டிட்டு இதில் இருக்க பெரிய பெரிய கட்டியெல்லாம் நுணுக்கி விட்றாங்க. நுணுக்கி விட்டால் தான் அது நல்லா காயும் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றாக்க அந்த மாதிரி உடச்சி விட்றாங்க. இப்போ அடுத்த வேலை நம்ம காயப்பட்ட மண்ணை அள்ளி குளிதாடி கொட்டி கொஞ்ச நேரம் ஊற விட்டுறணும். ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை மணி நேரமோ இல்லாட்டி 1 மணி நேரமோ கழிச்சு அதை கரைச்சி விட்டு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு திரும்ப தண்ணி தனியாக மேலே வந்துடும், மண் தனியாக கீழே போயிடும். அந்த தண்ணியை இருத்து ஊற்றிட்டு திரும்ப கொண்டு போய் வெயிலில் அந்த மண்ணை தூக்கி ஊற்றணும். அந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கப்புறம் மண்ணை எடுத்து அடைஞ்சு. இது எல்லாமே அந்த நல்லா காஞ்ச மண். இந்த மண் அந்த குளிதாடியில் போடுறாங்க. குளிதாடினா வேறு ஒன்றும் இல்லை, அந்த தொட்டி தான். போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கையை வச்சு நல்லா அந்த மண்ணை ஃபுல்லாக கலக்குறாங்க. அப்படி கலக்கும்போது தான் அதில் இருக்க செடி செத்தை அதெல்லாம் மேலே வரும் அப்படின்றக்காக நல்லா கலக்குறாங்க. இந்த கலக்கி முடித்த பிறகு ஒரு சல்லடை மாதிரி ஒன்று வச்சு அதில் இந்த செடி செத்தை எல்லாமே தனியாக எடுத்து வெளியே போட்டுடுறாங்க. இதே மாதிரி இந்த மண்ணில் சின்ன சின்ன கல்லெல்லாம் இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா பானை செய்யும்போது கையை கிழிச்சு விட்ரும் அப்படின்றனால அதையுமே பிரித்து எடுக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கல் இருக்குதுன்னு பாருங்களேன். அதில் இப்போ இந்த மாதிரி கல் தூசியெல்லாம் எடுத்த பிறகு இதை ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு இதில் இருக்க தண்ணியை மட்டும் எடுத்து ஊற்றிட்டு நல்லா ஆற்று மணலை சல்லடையில் போட்டு ரோட்டில் தூவி விடுறாங்க. அப்புறமா இந்த மண்ணை மட்டும் மோந்துட்டு இந்த ஆற்று மண் மேலே ஊற்றுறாங்க. இந்த மாதிரி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நல்லா காஞ்ச பிறகு அந்த மண்ணை எல்லாமே வெட்டி எடுத்து அடைஞ்சி வச்சுக்கிறாங்க. இதில் எதுக்கு இந்த ஆற்று மண் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுக்கும்போது ஒரு கிரிப்பாக இருக்கும், அந்த தரையோட ஒட்டிக்காமல் இருக்கும், டக்குன்னு மண் வர்றதுக்காக தான் அந்த ஆற்று மண் போட்டு அது மேலே இதை ஊற்றுறாங்க. இப்போ நேற்று அடைஞ்சி வச்ச மண்ணை எடுத்து சாக்கில் போட்டு மிதிப்போம், காலில் நல்லா மிதிப்போம். மிதிச்சதுக்கப்புறம் கையில் திரும்ப நல்லா பிசைவோம். பிசைஞ்சிட்டு அப்படியே எடுத்து வச்சுருவோம். நேற்று எடுத்து வச்ச மண்ணை இப்போது ஒரு சாக்கில் போட்டு அதில் காலை வச்சு நல்லா மிதிக்கிறாங்க. இதை நல்லா மிதித்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து எடுத்து அதை உருட்டி உருட்டி வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த மிதிச்சு வச்ச மண்ணை எடுத்து சக்கரத்தில் வச்சு பானை செய்வோம். அந்த பானை செய்கிறப்ப நல்லா அம்மிக்கி எடுக்கணும். அம்மிக்கி எடுத்தால் தான் மண் நமக்கு ஒரே மாதிரி கரெக்டாக வரும். இல்லாட்டி மண் மேலே எங்கேயும் போகும், சரியாக பானை வராது. கரெக்டாக அப்புறம் வாப்பாட்டை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு தள்ளி அந்த இதை சரி பண்ணிக்குவோம். சரி பண்ணிக்கிட்டு டிசைனுக்காக கோடு போடுவோம். கோடு போட்டு அந்த மேலே அந்த வாப்பாட்டில் நைஸ் வர்றதுக்காக துணியை போட்டு மடக்கி விட்ருவோம். அப்படிங்கிறப்ப பார்க்க பானை ஃபினிஷிங்காக தெரியும் உங்களுக்கு. அதுக்கப்பிறகு அந்த லெவலுக்கு வந்ததுக்கு பின்னாடி கரெக்டாக அதை அறுத்து கொண்டு போய் வெயிலில் வச்சுருவோம். கொஞ்சம் நேரம் அது இருகுனதுக்கு அப்புறம் தான் எடுத்துகிட்டு வருவோம். இப்போது சக்கரத்தில் கொஞ்சூண்டா மண் வச்சு ஃபஸ்ட்டு அது ஃபுல்லாமே அப்ளை பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா வெட்டி உருட்டி வச்சுருக்க மண்ணை அதை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா மண்ணையும் இதில் அடிக்கிறாங்க. இதுக்கப்புறமா அந்த சைடில் நீட்டிகிட்டு இருக்க மண்ணை எல்லாத்தையுமே சரிசமமாக சுற்றி விட்டு அதை சரி பண்ணுறாங்க. பக்கத்துலேயே ஒரு குச்சி வச்சுருக்காங்க. இந்த குச்சியை சக்கரத்தில் வச்சு நல்லா ஸ்பீடாக சுற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு தண்ணி வச்சு அதை ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு அப்படியே என்ன பானை செய்யணுமோ இல்லை என்ன சட்டி செய்யணுமோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வடிவமைக்க ஆரம்பிக்கிறாங்க.
இப்போது சட்டியோட அந்த வாப்பாடு வந்து செய்கிறாங்க. இந்த வாப்பாடில் வந்துட்டு நல்லா நைஸாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஈரத்துணியை வச்சு அதை சுற்றும் போது அது ரொம்ப நைஸ் ஆகுது. அதே மாதிரி அந்த ஈரத்துணியை வச்சு நகத்தை வச்சு ஒரு 3 கோடு மாதிரி சுற்ற விட்டு டிசைனும் போட்டுடுறாங்க. இப்போ ஒரு கோணூசி மாதிரி ஒன்று வச்சு இப்போ அதை வெட்டி எடுக்கிறாங்க. ஒரு கோடு போட்டு விட்டு இதை அப்படியே தூக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் இதை வந்து ஆற்று மணல் வந்து கொட்டின தரையில் வந்து வச்சு காய வச்சிடுறாங்க. அடுத்தபடியாக வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம செஞ்சு வச்ச பானையை எப்படி தட்டுறதுன்னு. அது வந்து நம்ம கொஞ்சம் இருனதுக்கு பின்னாடி உள்ள கல்லை கொடுத்து பழைய வச்சு நாங்கள் தட்டுவோம். அந்த சேஃபுக்கு வந்ததுக்கு பின்னாடி பானையை ஃபினிஷிங் பண்ணி வச்சுருவோம். ஒரு சில சட்டியில் வந்துட்டு அதிகப்படியான மண் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து வெட்டி எடுத்துக்கிறாங்க கொஞ்சோண்டு. இது எடுத்த பிறகு வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சைடு வந்து சாம்பல் வச்சுருக்காங்க. அந்த சாம்பலை உள்ளே ஃபுல்லாக நல்லா போட்டுட்டு ஒரு கல் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. கல் தான் அது. அதுலேயும் சாம்பல் தொட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு ஒரு ஈரத்துணியை வச்சு தொடச்சிட்டு ஒரு கட்டை ஒன்று வச்சுருக்காங்க, சுத்தியல் மாதிரி மரக்கட்டையிலேயே. அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தட்டுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தட்டி இந்த ஓட்டை ஃபுல்லாத்தையும் இவங்க வந்து க்ளோஸ் பண்ணணும். இப்போது இந்த மாதிரி தட்டி தட்டி ஃபுல்லாக வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி திரும்ப ஈரத்துணி வச்சு தொடச்சிட்டு வேறு ஒரு கட்டை வச்சுருக்காங்க. இது வந்து நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. இதை வச்சு வேறு மாதிரி தட்டுறாங்க பாருங்களேன். இது வந்து நைஸாக இருக்கணும் அப்படின்றக்காக இந்த இதை யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இது ஃபுல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த சட்டி. இதை அப்படியே வந்து காய வச்சிடுறாங்க. இப்போ அடுத்தபடியாக பார்க்க போகிறது என்னென்னா, இந்த தட்டி வச்ச பானையை வந்து நல்லா 2 நாளைக்கு வெயிலில் காய வச்சுருவோம். காய வச்சுட்டு அதுக்கப்புறம் செம்மண், நம்ம சரளை சிகப்பு மண்ணை எடுத்து வெயில் அள்ளி காய போட்டுருவோம். காய போட்டு திரும்ப அதை கரைச்சி விட்டுட்டு அது கொஞ்சம் அந்த மண்ணு கொஞ்சம் தெளியணும். தெளிஞ்சதுக்கு பின்னாடி நல்லா நெய் மாதிரி வரும் அந்த மண். அதை மட்டும் எடுத்து நாங்கள் ஒரு பாத்திரத்தில் போட்டு திரும்ப அதுக்கு பின்னாடி ஒரு சிகப்பு பொடியை போட்டு கலந்து அதுக்கப்புறம் சீமை தண்ணி இதெல்லாம் விட்டு நல்லா கலக்கி விட்டு அதுக்கப்புறம் பானையில் கட்டுவோம். கட்டுனதுக்கு பின்னாடி தான் பானை வந்து நைஸாகவும் ஃபினிஷிங்காகவும் தெரியும். இந்த செம்மனோட மிக்ஸு கலந்து வச்சுருக்காங்க. அதில் வந்து ஒரு துணி வச்சு நல்லா முக்கி புழிஞ்சிட்டு அதை வந்துட்டு இந்த காய வச்சுருந்த சட்டியில் பூசுகிறாங்க. இது பேர் தான் வந்துட்டு செம்மண் கட்டுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு நல்லா ஃபுல்லாக தடவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு காஞ்ச துணியை வச்சு திரும்பி ஃபுல்லாக நல்லா தேய்க்கிறாங்க. கடைசியாக வெயிலில் காய வைக்கிறாங்க. இப்போ வந்து அடுத்தபடியாக பார்க்க போகிறது என்னென்னா, நம்ம நேற்று செம்மண் கட்டி வச்ச பானையை எடுத்து வெயிலில் வைக்கிறோம். இது வந்து சுள்ள வைக்கிறதுக்கு தயாராகுது பானையெல்லாம். அதுக்கப்புறம் அந்த பானையெல்லாம் வெயிலில் எடுத்து வச்சதுக்கு பின்னாடி சூளையை வந்து இழுத்து விடுவோம். உள்ளே இருக்க சாம்பலை பூரா வெளியில் அள்ளி போட்டுட்டு அந்த ஒரு மட்டம் கொண்டு வந்துட்டு அதுக்கு பின்னாடி விறகெல்லாம் எடுத்து வரிசையில் அடைஞ்சிருவோம். அடைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பானையில் எடுத்து அடையுவோம். அது பானையை அடைஞ்சி விட்டுட்டு எல்லா பானையிலும் போட்டதுக்கு பின்னாடி மேலே ஓடு வைப்போம். ஓடு வச்சுட்டு அதுக்கு பின்னாடி கூளம், நம்ம வைக்கப்புல், மஞ்சித்தூள் இந்த மாதிரி அள்ளி போட்டு அதுக்கு மேலே சாம்பல் அள்ளி போடுவோம். சாம்பல் அள்ளி போட்டுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு வெளியில் எரியும். அந்த தீ வெளியில் எரிஞ்சதுக்கு பின்னாடி உள்ளே திரும்ப தள்ளி விட்டுருவோம். தள்ளி விட்டுட்டு ஒரு மணி நேரம் கழித்து திரும்ப மேலே தண்ணியை வந்து சூழலில் தொளிப்போம். தொளிச்சு விட்டுட்டு கொஞ்சம் எங்கிட்ட பிடுங்குற மாதிரி இருந்தால் அந்த இடத்துல ஓட்டை போட்டு சாம்பல் அள்ளி போட்டு விட்டு நல்லா தடவி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த வெந்தது எப்படி தெரியும் அப்படின்னா, பின்னாடி போய் பார்ப்போம். பின்னாடி பார்க்குறப்ப கட்டை உள்ள இருந்துச்சுன்னா என்ன இந்த இடம் வேகாமல் இருக்குது அப்படின்ட்டு அந்த இடத்த குத்தி களைச்சி விட்ருவோம். களைச்சி விட்டதுக்கு பின்னாடி அந்த கட்டை பூரா வெந்துடும். அப்போ தான் வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டு வீட்டுக்கு போவோம். இப்போது சுள்ளை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. விறகெல்லாம் வச்சு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அது ஃபுல்லாக விறகு வச்சு ரெடி பண்ண பிறகு பானை, சட்டி இதெல்லாமே செம்மண் கட்டி வச்சுருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து ஒன்றொன்னா வந்து அதுக்குள்ளே வந்து அடைகிறாங்க. அந்த சுள்ளையில் அடைகிறாங்க. நல்ல பானை எல்லாத்தையும் அடைஞ்சு முடித்த பிறகு இந்த மாதிரி பழைய உடஞ்ச பானையெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் கேப்பே தெரியாமல் நல்ல பானை வெளியே தெரியாமல் வந்து அடைகிறாங்க. அது அடைஞ்சு முடிஞ்ச பிறகு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா மஞ்சி வந்து நல்லா காய போட்டு, தேங்காய் நார் மஞ்சி வந்து நல்லா காய போட்டு அதை வந்து ஃபுல்லாக வந்து அது மேலே போட்டு விட்றாங்க. தேங்காய் நார் மஞ்சி மட்டும் இல்லாமல் வைக்கக்கூலம் அதெல்லாமே வந்து போடுறாங்க. இது ஃபுல்லாக போட்டு நல்லா கவர் பண்ணுறாங்க. அப்புறமா அங்கே பக்கத்தில் இருக்க சாம்பல் மண் இதை ஃபுல்லாத்தையும் வந்து மம்பட்டியாக யூஸ் பண்ணி வாரி வாரி மேலே ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணுறாங்க.
இது கவர் பண்ணிகிட்டு இருக்க டயத்திலே வந்துட்டு இந்த அடுப்பை வந்து பற்ற வைக்க போகிறாங்க. சுள்ளையை பொறுத்துறதுக்காக மஞ்சி, சின்ன சின்ன குச்சி இதெல்லாம் போட்டு அதை பொருத்த போகிறாங்க. அதுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது நல்லா பொருத்திட்டாங்க, எரிஞ்சிட்ருக்கு. இது வந்து இங்கனக்குள்ளேயே ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு எரியணும். இதில் இன்னும் பெரிய பெரிய விறகெல்லாம் போட்டு இதை நல்லா கங்க ஆன பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஓட்டைக்குள்ள வந்து தள்ளி விடுவாங்க. ஒரே இதாக தள்ளணும் அப்படின்னாலும் பானையெல்லாம் வந்துட்டு டக்குன்னு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும், விரிசல் விட்டுரும். அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் அந்த ஓட்டைக்குள்ள வந்து அதை நவுத்துவாங்களாம். ஃபுல்லாக எரிஞ்சிட்ருக்கு. உள்ள கங்கு விறகு உள்ளே வச்சுருந்த விறகெல்லாமே பிடிச்சி எரிஞ்சிட்ருக்கு. அதே மாதிரி வந்துட்டு இந்த புகையெல்லாம் போகிறதுக்காக இங்கே வந்துட்டு ஒரு 5-6 பானை சுற்றி வச்சுருக்காங்க. அதுக்குள்ளே இதில் பார்த்தீங்கன்னா அங்கே ஹீட் எல்லாம் வந்து வெளியே போகிறதுக்காக அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சூளை வந்து மறுநாள் காலையில் வந்து வெள்ளனா பிரிச்சுருவோம். இப்போ வந்து சுள்ள பிரிச்சிட்ருக்காங்க. இதில் இருக்க சாம்பல்லாம் உள்ளுக்குள்ளே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த உடஞ்ச ஓடெல்லாம் எடுத்து வச்சுட்டு இவங்க வந்துட்டு பானையை மட்டும் தனியாக எடுத்து வைக்கணும். இப்போ வந்து இந்த பானை பூரா விற்பனைக்கு தயாராகிடுச்சு. இந்த பானை எல்லாமே இப்போது நல்லா ரெடி ஆயிடுச்சு. தரமான பானை, சட்டி எல்லாமே ரெடி ஆயிடுச்சு இந்த சூழ்நிலை வச்சு எடுத்த பிறகு. இப்போது இது எல்லாமே விற்கிறதுக்கு ரொம்ப ரெடியானதில் இருக்குது. அதே மாதிரி ஒருத்தர் வந்து வாங்குறதுக்கும் வந்திருக்காரு. இப்போ அவங்க வந்துட்டு வண்டியில் ஒவ்வொரு பானையை வச்சு அதுக்கு நடுவில் வந்து வைக்கக்குள்ளே வச்சு அடுக்கிறாங்க. அது ஏன்னா ஒவ்வொரு பானைக்கு நடுவில் ஒரு கிரிப்பாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு உடஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் வந்துட்டு வைக்கிறதா சொன்னாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அடுக்கிறது இந்த க்ளோஸ்அப்பில் பார்க்கலாம் வாங்க. இப்போ பானை வச்சாச்சு. இந்த பானைக்கு மேலே வைக்கக்குள்ளோம், அதுக்கு மேலே திரும்பி பானை வச்சு ஃபுல்லாக அடிக்கிடுறாங்க. இப்போ வந்து இந்த பானைகளோட விலையை பார்க்க போகிறோம். பெரிய பானை வந்து 210 ரூபா, சின்ன பானை வந்து 180 ரூபா, மீன் குழம்பு சட்டி 60 ரூபா, வடை சட்டி 60 ரூபா, அடுப்பு 200 ரூபா, ஒத்த அடுப்பு 150 ரூபா, கலை 50 ரூபா, கார்த்திகை சட்டி 1 ரூபா. இந்த வாய்ப்பை கொடுத்த சான்ஸ் மேக்கர் சேனலுக்கு நன்றி. இந்த வீடியோ முழுசா பார்த்திருந்தீங்கன்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்துக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளவு மெனக்கறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருக்கும் சாதாரணமா ஒரு மண்பானை தானே, இதுக்கு இவ்வளவு ரேட்டா அப்படின்றத யோசிச்சிருப்போம். இதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்திருப்பேன் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் அடுத்தடுத்து நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். மிக்க நன்றி.